வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டைகோஸ் பொரியல். முட்டைகோஸ்னால் கோஸு தனியாக முட்டை தனியாக ரெண்டும் சேர்த்து முட்டைகோஸ் பொரியல் எப்படி சேர்த்து பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரியணுங்க. இந்த முட்டைகோஸ் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், நான் காரக்குழம்பு அன்றைக்கி இருந்துச்சு அதுக்காக செஞ்சேன். தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இந்த முட்டைகோஸ் பொரியலை கோஸு பேரே முட்டைகோஸு, ஆனால் இதில் முட்டை போடுறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாவை அரிஞ்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு செய்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் லேசாக உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக தான். இது எங்கள் வீட்டு முட்டைகோஸ் பொரியலுங்க. இப்போ பாருங்கள், கோஸ் நான் ஒரு பாதி கோஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் கோஸ் தான். அதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க. இந்த கோஸ்லேயே தண்ணி வரும். ஒரு வாட்டி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மறுபடியும் மூடிடுங்க. இப்போ வெந்துட்டுருக்கோம். வெந்தோன்னு என்ன பண்ணுங்கள், நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்திடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம தட்டை திறந்து பார்த்து கலரி விடணும், அவ்வளோதான். இப்போ ஒரு 4 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிருக்கேன். ஏன் கிண்ணத்தில் ஊற்றுறேன்னா, திடீர்னு முட்டையை என்ன இருக்கும் தெரியாது நம்மளுக்கு. கெட்டு போனால் கூட கெட்டு போயிருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி இதில் ஊற்றுறேன். இப்போ நமக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகா 1 போட்டிருக்கோம்ல, பொடி பொடியாக கட் பண்ணி. இப்போ நல்லா கலரி விடுங்க. நல்லா முட்டை நல்லா பொரியணுங்க. இப்போ முட்டை பொரியல் நல்லா பாருங்கள், முட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சுவையான கோஸ் முட்டை பொரியல் ரெடி. இதை நீங்கள் ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு இல்லைன்னா ஒரு சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி இதை செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் இது எல்லோரும் சாப்பிட்டாங்க. சர்மிக்கு கோஸே பிடிக்காது, ஆனால் இந்த செஞ்சு கொடுத்தா சர்மி சாப்பிட்டா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு. நீங்களே செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பாய். போயிட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வரேன். பாய்.